ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கூட சேர்ந்து சமைக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம கூட ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ண போகிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெல்கம் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் சூர்யா. ஹாய் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு. ஸோ உங்களை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம வியூவர்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? என் பேர் வந்து சூர்யா. எனக்கு 18 வயசு ஆகுது. நான் லெவல்த்து வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் ஸ்கூல் போக முடியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சூப்பர். நான் வேலூரில் விரதமட்டில் இருக்கேன். ஓகே. இது வந்து குக்கிங் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசில் அம்மா வந்து என்னை 6 மணிக்கெலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே. வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ சின்ன வயசில் நானே வீட்டில் சமைச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து. ஓ சூப்பர். இதுமாதிரி ஃப்யூச்சரில் இந்த குக்கிங் ஃபீல்டில் ஏதாவது வரலாம் அப்படின்ற ஆசை இருக்கா? அப்படி தான் இருக்குது. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன எங்களுக்காக செய்து காட்ட போகிறீங்க? உங்களுக்காக வந்து கேரளா ஸ்டைலில் வில்லேஜ் சிக்கன் கறி செய்வோம். சூப்பர். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கீங்களா? இல்லை செஞ்சுருக்கீங்க. வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் கேரளாவா? இல்லை வேலூர் தான். வேலூர். ஓகே. எங்கள் கேரளாவில் வந்து எங்கள் ரிலேஷன்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட கற்றுக்கினது தான் இந்த ரெசிபி. ஓகே ஏன்னா என்கிட்ட சொல்லியிருந்தீங்க 7 பேர்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்க. சூப்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கணும். ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் போதுமா? போதும். இது கூட ரெட் சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணுமா? ஆமாம். ஓகே. எவ்வளோ இது? 2 டேபிள் ஸ்பூனா? சரி. அடுத்து கொரியாண்டர். மல்லித்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் இல்லையா? ஆமாம். சரி, இப்போ நம்ம வந்து இதில் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்? மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஓகே. எவ்வளோ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா? 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். அடுத்து போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இதை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம்? ஒரு நிமிஷம் மட்டும் போடணும். சரி, ஓகே. சரி, இப்போ இது வந்து நல்லா ஒரு வதக்கியாச்சு. இதை எடுத்து நம்ம சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனில் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குக் பண்ண மசாலா எடுத்து ஆட் பண்ணிக்கிறோமா? அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? அடுத்தது சின்ன வெங்காயம். இதிலே ஆட் பண்ணிடணுமா? இதிலே ஆட். ஓகே. இடித்து வச்சு அதை அப்படியே சேர்த்துக்கணும். எவ்வளோ சின்ன வெங்காயம் இடித்து சேர்க்கணும்? ஒரு 15 சின்ன வெங்காயம். ஓகே. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. விழுது. இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ? ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன். சரி. பச்சை மிளகாய் 2 இடித்து வச்சுருக்கு, அதை சேர்த்து. 2 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கணும். அது சரி. சேர்த்துக்கோங்க. தயிர் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? 2 டேபிள் ஸ்பூன். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூனா? 1 போதுமா? போதும். ஓகே. இப்போது தேவையான அளவு சால்ட். ஓகே. இப்போ இது கலந்துட்டு நல்லா கலந்துக்கலாமா? இப்போ இது எவ்வளோ நேரம் ஊற வைக்க போகிறோம்? ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். அவ்வளோ போதுமா? போதும். ஓகே. போதுங்களா மிக்ஸ் பண்ணது? போதும். சரி, வந்து 15 நிமிடம் நல்லா ஊறணும். அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லைக் எந்த குக்கிங் தவிர்த்து வேறுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? எனக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை குக்கிங் தவிர. குக்கிங் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. அப்படின்னா குக்கிங் தவிர்த்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா? இப்போ என்ன பொறுத்திங்கன்னா குக்கிங் தவிர்த்து டான்ஸ் ஆடுவேன். அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து வந்து கேம்ஸ், இந்த கபடி ஆடுவேன், பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எதுவுமே பண்ண மாட்டீங்களா? உண்மையாலே எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது? ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் நல்லா பேசின்னு அப்படி இருப்பேனே தவிர கேம்ஸ் விளையாட மாட்டேன். ஃப்ரெண்டுங்க விளையாடுவாங்க. ஓகே. அது கூட ஃபோனில் தான் விளையாடுவாங்க. நீங்கள் ஃபோன்லேயே விளையாடுவீங்களா? அதுவும் மாட்டீங்க? விளையாட மாட்டேன். சும்மா இருக்கிற டைமில் வந்து வீட்டில் எதனா இருந்தால் சரி எதனா ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ணுறது இல்லாமல் மட்டும் என் ஃப்ரெண்டுங்களையும் கூப்பிட்டு சாப்பிட்டு எதனா எப்படி சொல்லுங்கடா எதனா ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். நல்லாயிருக்கும் நான் செய்கிறது. ஓகே. சொல்லுவாங்க நிறைய பேர். ஓகே. அப்படின்னா குக்கிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் தான். சரிங்கண்ணா.
சரி நம்ம சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போது அடுப்பு பற்ற வச்சு. சரி, பற்ற வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே. அடுத்து ஊற்றிட்டு 2 வெங்காயம் அளவு பொடியை நறுக்கி வச்சுக்கிறத எண்ணெய் சூடானது பிறகு சேர்த்து. ஓகே. அதாவது 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. இப்போ இந்த வெங்காயம் வந்து எப்படின்னா நல்லா வந்து பொன்னிறமாக வரணுமா, எல்லாம் லேசாக வதங்கினா போதும்? லேசாக வதங்கினா போதும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். ஓகே. 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சது சரி. ஓகே. சரி, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? அடுத்து இந்த டைம் நம்ம சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். ஓகே. நம்ம மேரினேட் பண்ணி வச்சு இந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே ஓகே. இது கூட வேறு ஏதாவது சேர்க்க போகிறோமா? இல்லை, அப்படி எதுவுமே இல்லையா? இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வேகுமா? ஆமாண்ணா. இந்த தண்ணி தான் சேர்க்க போகிறோமா இல்லை அப்படியே தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே. அதான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டுமா? போதுமா? போதும். தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி? 1 கப் சேர்த்துக்கலாம். இது எப்படிலாம் கிரேவியாக இருக்குமா? கிரேவியும் தொக்கும் மிக்ஸ்டாக இருக்குமா? திக் கிரேவியாக இருக்கும். கரெக்டாக. சரி, இப்போ நம்ம சிக்கனில் தண்ணி சேர்த்தாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்? அப்படியே மூடி வச்சு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட போகிறோம் இல்லையா? ஓகே. சரி, இப்போ இதை எவ்வளோ நாள் கொதிக்க வைக்கலாம்? ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு. சரி, ஓகே. இது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாமா? ஃபுல் ஃப்ளேமில் இருக்கலாம். இது பிரச்சனை எதுவும் இல்லை இல்லையா? ஓகே. சரி, இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிடம் நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிட்டா? ஓப்பன். ஓகே. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? இல்லை, தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்குமா? 1/4 மூடி தேங்காய். அது நறுக்கி சேர்த்து. நறுக்கி. ஓகே. அடுத்தது கரம் கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு எவ்வளோ போடலாம்? ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாமா? பெப்பர். கூட பெப்பரா? இது எவ்வளோ? இது 1 டீஸ்பூன். சரி, ஓகே. இப்போ கலந்துட்டு. சரி. போதுமா அது கொதிச்சது? கொதிச்சு போதும். இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு சரி திருப்பி மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே கொதிக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. வேறு ஒரு பேன் எடுத்துக்கிட்டா? சரி. என்ன ஆட் பண்ண போகிறீங்க? கோகோனட் ஆயில். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ? 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து. அடுத்து இது வெங்காயம். சின்ன வெங்காயம். எவ்வளோ சின்ன வெங்காயம்? ஒரு 15 சின்ன வெங்காயம். ஓகேவா? சரி. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே. எவ்வளோ? ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா? இப்போ வந்து தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுன்னா இதை எடுத்து இதில் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே. சரி, இப்போ நல்லா கிளறி விட்டுருவோமா? ஓகே. இது போதுமா இல்லை இன்னும் குக் ஆகணுமா? சிக்கன் வெந்த உடனே இறக்கிடலாம். சிக்கன் வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிடலாம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போமா? ஓகே, நம்மளுடைய கேரளா ஸ்டைல் வில்லேஜ் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அப்படியே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் நல்லா கரெக்டாக குக்காக இருக்குது. அது மசாலா இருக்குது பார்த்தீங்களா?
சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் கிராம் தாளிச்சு ஊற்றின மசாலாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவாக இருக்கட்டும், அண்ட் மேரினேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் ஸ்பெஷலாக தெரியுது. ரொம்பவே வந்து அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டியது இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வேறு நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ட்ராகன் குக்கிங் சேனல் என்னோடய யூடியூப் சேனல். அதுலேயும் நிறைய ரெசிபி போட்டுட்டு வரேன். நீங்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, ஸோ குக்கிங் சேனல் வந்து வச்சு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னா. அண்ட் மறக்காமல் பாருங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்த அதே ஆதரவை நம்ம சூர்யானாக்கும் தாங்க. வேறு எதாவது இருக்கா? வேறு இருக்கு. ஸோ மறக்காமல் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் சூர்யா. பாய்.